இமானுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவஜனங்களே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமா இந்த நம்பிக்கைய நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நான் உங்கள் பாஸ்டர் ஜாய்னா ஃபெய்த். இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷமான தேவ வார்த்தை உங்களுக்காக இந்த வாரம் முழுவதுமாய் உங்களை நடத்தும்படிக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியனிடத்திலே வேதமும், ஞானிகளிடத்திலே ஆலோசனையும், தீர்க்க தரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். பிரியமான தேவஜனமே, எரேமியாவுக்கு விரோதமாய் இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எரேமியாவை வார்த்தையினாலே நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்று இந்த மக்கள் எல்லோரும் ஆலோசனை செய்கிறார்கள். பிரியமான தேவஜனமே, வார்த்தையினாலே இந்த நாட்களிலே உங்களையும் மனிதர்கள் வெட்டி கொண்டிருக்கிறார்களா? மனிதர்களுடைய அவதூறான பேச்சுக்கள், நிந்தனையான பேச்சுக்கள், குற்றச்சாட்டுக்கள், உங்களுக்கு விரோதமாய் வார்த்தையை பேசி பேசி உங்களை மனமடிவாக்கி கொண்டிருக்கிறார்களா? உங்களை சோர்ந்து போக செய்து கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு அநேக காயங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்களா? இந்த விசேஷமான நாளிலே, விசேஷமான நேரத்திலே உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல், நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்ற இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியை வார்த்தையினால வெட்டி போடும்படிக்கு அநேக ஜனங்கள் எழும்பினார்கள் தேவஜனமே. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் விரோதமான எழும்பின எல்லா வாயின் வார்த்தைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி போட்டார். எரேமியாவோடு கர்த்தர் இருந்தார் தேவஜனமே. இந்த நாளிலே கூட அநேக வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் ஒரு அறைக்குள்ளாய் அமர்ந்திருக்கிறாயா? உன் வேலைகள், உன் எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை நோக்கி ஓடாமல் நீ அமர்ந்து போய் இருக்கிறாயா? அழுது கொண்டிருக்கிறாயா? இந்த நாளிலே இந்த வசனத்தை தியானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட, அனுப்பப்பட்ட வாயின் வார்த்தைகள் ஒரு பட்டயத்தை போல உங்களை வெட்டி கொண்டிருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய காயங்களை ஆற்றுவார். உனக்கு விரோதமாய் இவன் பிரயோஜனப்படுவது இல்லை, இவனுடைய எதிர்காலம் இப்படிதான் என்று பேசினவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஜெபம் செய்யலாம். பிரியமானவர்களே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோ கிளிப்பை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த நம்பிக்கையின் நேரத்தோடு கூட இணைந்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாயின் வார்த்தைகள், ஆண்டவரே, பிறருடைய வாயின் வார்த்தைகள் பட்டயம் போல இவர்களை வெட்டி போட்டு கொண்டிருக்கிறதா? இவர்கள் போக வேண்டிய இலக்கை அடைய கூடாதபடிக்கு இவர்களை காயப்படுத்தி அமர செய்கிறதா? இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அந்த வாயின் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி காயங்களை எல்லாம் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி மனதார ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளே அவர்கள் எழும்புகிற ஒரு நாளாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமான தேவஜனமே, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டபடியால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நல் வார்த்தை, கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அநேகருடைய வாயின் வார்த்தை உங்களை வெட்டி போட்டிருக்கும் என்று சொன்னால், இந்த நாளில எழும்புங்கள். தூசியை உதறி எழும்பி தேவ ராஜ்யத்துக்கென்று நீங்கள் பிரயாசப்பட வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கை நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். ஆமென். செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.